இடியோட மெயின் வேலையே வந்து பணத்தை ஃபாலோ பண்ணுறது. எங்கெல்லாம் பணம் வந்து பிளாக்காக போயிருக்கு, திருப்பி எப்படி சிஸ்டம்குள்ளே ஒயிட்டாக வந்திருக்கு. ஆரம்பத்தில் வந்து பாட்டிலுக்கு ₹1 வாங்கிட்டு இருந்ததா சொல்கிறாங்க. இப்போ வந்து கம்பல்சரி கொடுத்ததா ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷன் போகுது. இப்போ வந்து ஒரு ₹200 ஒரு சரக்கு விற்கிறாங்கன்னா அதோட ஆக்சுவல் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ₹20 அந்த மாதிரி தான். ₹10 எக்ஸ்ட்ராவில் எப்படி மினிஸ்டர் வரைக்கும் போகுதுன்றதோ அப்போ வந்து இந்த கரூர் கேங் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரு பிம்பம் இருந்தது. இப்போ திடீர்னு பார்த்தா மிஸ்டர் ரித்தீஷ்னு யாரோ ஒருத்தர் பேர் அடிப்படுது. ஒரு ஷார்ட் ஸ்பேனில் திடீர்னு ஒருத்தருக்கு எப்படி இவ்வளோ பணம் வந்தது? பேர் வச்சுருக்கதே டான் பிக்சர்ஸ் அப்படின்றது தான் இருக்குது. எல்லாமே ரெஜெண்ட்டுக்கு தான் போகுது, ரெஜெண்ட் தான் போகுதுன்னா கொஞ்சம் மாற்றி விடுவோமே, அது வந்து இன்னும் டீசென்ட்ரைஸ் பண்ணலாமேன்ட்டு எதை ஊழலை இப்போ மறுபடியும் சிவப்பு போதும் மாட்டுவாங்க. இப்போ இதனால தான் அவசரமாக வந்து ஸ்டாலின் அவர் டெல்லி போகிறாருன்னு நான் கருதுகிறேன். உண்மையிலே மாட்ட வேண்டியது பல பேர் இருக்காங்க இந்த இதில். இதை அப்படியே ரிவர்ஸ்லேயே வரும். இடி தொடர்ச்சியாக ஒரு விஷயமா வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்து யார் அந்த தம்பி அப்படியே பார்த்தா ஆகாஷ் வாஸ்கர் ஓவராலாக அடுத்தடுத்துன்னு ஒவ்வொருத்தவங்க மேலே நகர்ந்துக்கிட்டே இருக்குது. இடியோட மெயின் வேலையே வந்து பணத்தை ஃபாலோ பண்ணுறது. எங்கெல்லாம் பணம் வந்து பிளாக்காக போயிருக்கு, திருப்பி எப்படி சிஸ்டம்குள்ளே ஒயிட்டாக வந்திருக்கு அப்படின்றத கவனிக்கிறது அவங்களோட வேலை. இது நம்ம ரொம்ப பின்னாடி இல்லை, இதே டிஎம்கே ஆட்சியில் இப்போ பிடிஆர் அவர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது ஒரு ஆடியோ லீக் ஆனதும் இல்லை ஒரு இன்டர்வியூவில் கொடுத்தது, ரெண்டு விஷயத்துலையுமே இருக்குது, பார்ட்டாக இருக்குது. இன்டர்வியூலையும் சொல்லியிருக்காரு ஒரு நியர்லி 30 to 40% ப்ரிவிலேஜ் இருக்குது, அதாவது லீக்கேஜ் இருக்குன்றது தான் மேட்ரு. அது சிஸ்டம்குள்ளே வரல அப்படின்னு அன்றைக்கி சொன்னார். லைக் அது 2022 சொன்னார். இத்தனை வருஷம் ஆகி அதை அடைக்கலை, அதுக்கு பதில் அவரே தூக்கிட்டாங்க. அது இன்னும் அது முழு ஃப்ளெட்ஜாக ஊடுருவி இருக்குன்றது பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு டேட்டுக்கு இப்போ இருக்கிற பீரியடில் இடி வந்து எதை டார்கெட் பண்ணுறாங்கன்னா டாஸ்மாக்ன்ற ஒரு நிறுவனத்தை டார்கெட் பண்ணுறாங்க. மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் டாஸ்மாகில் ஊழல் நடக்குதுன்றது எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊழல் பாட்டிலுக்கு ₹10 எக்ஸ்ட்ரா வாங்குறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆரம்பத்தில் வந்து பாட்டிலுக்கு ₹1 வாங்கிட்டு இருந்ததா சொல்கிறாங்க. இந்த ₹1 எதுக்காக வாங்கினாங்க அப்படின்னா, குடவுன்லேருந்து கடைக்கு வர பாட்டில் வந்து பிரேக்கேஜஸ் இருந்தால் அந்த கடையில் இருக்கிற நிர்வாகிகள் தான் பொறுப்பு எடுத்துக்கணும், வேலை செய்கிறவங்க தான் பொறுப்பு எடுத்துக்கணுன்ட்டு சொன்னனால இவங்க பாட்டிலுக்கு ₹1 எக்ஸ்ட்ரா வாங்கி அதை டேலி பண்ணிட்டு இருந்தாங்க. நீ பாட்டிலுக்கு ₹1 வாங்குறியா, சரி ₹2 வாங்கிக்கோ, ₹1 எனக்கு கொடுத்துருன்னு அதிகாரி சொன்னான். இப்போ ₹2 வாங்க ஆரம்பித்தாங்க. நீங்கள் இந்த மாதிரி காசு வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ₹5 வாங்கிக்கோங்க, எனக்கு ₹2 கொடுத்துருங்கன்ட்டு அரசியல்வாதி சொன்னோம். இது இல்லாமல் லோக்கலில் இருக்க அடியாளுங்க, அரசியல்வாதிங்க இதெல்லாம் இருக்குது. இது ஒரு பக்கம். இது ₹5 இருந்தது, இப்போது மினிஸ்டர் லெவலுக்கெலாம் போகிறனால ₹10 மாறி இருக்குது. இது ₹10 மாறினதுக்கப்புறம் அதுவும் வந்து கம்பல்சரி. முன்னாடி யாராவது ஒருத்தங்க சில்லறை இல்லை அப்படின்னா ₹1 கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி தான் கூட அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருந்தது. இப்போ வந்து கம்பல்சரி கொடுத்ததா ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷன் போகுது. ஸோ அது லோக்கலில் இருக்க அரசியல்வாதிகளுக்கும் பிரச்சனை, எல்லாருக்குமே பிரச்சனை. யாருக்கும் அந்த பணம் போகிறதில்ல. இவங்களுக்கும் என்ன பிரச்சனைனா, டாஸ்மாக் குடியிருக்கும் அவங்களுக்குலாம் பெரிய சம்பளம்லாம் கிடையாது. 10,000 12,000 அந்த ரேஞ்ச் தான் சம்பளம். கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறனால அவங்க ₹1,00,000 சம்பளம் கிடையாது. இதுதான் அவங்களோட சம்பளம். இன்றைக்கி காலத்தில் அது யாருக்குமே பத்தாது, எல்லாருக்குமே தெரியும். அவங்க இத்தனைக்கும் எவ்வளோ நேரம் நிற்கிறாங்க. முன்னாடி இப்போ தான் டைம் மாற்றுறது. முன்னாடி 10 மணிலேருந்து நைட் 10 மணிக்கு இருந்தாங்க, நின்றுனே இருக்கணுங்க. அது ரொம்ப கஷ்டமான வேலை. அத்தனை பாட்டில் இருக்குது, பணம் என்னணும், இது இவ்வளோ கணக்கு வைக்கணும், இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? அவங்க தான் ஆக்சுவலாக மாற்றுறது. உண்மையிலே மாட்ட வேண்டியது பல பேர் இருக்காங்க இந்த இதில். இது அப்படியே ரிவர்ஸ்லேயே வரும். இந்த பாட்டில் வருது இல்லையா ஒயின் ஷாப்புக்கு, இது 2 விதமாக இன்னைக்கு பீரியடில் நடக்குது. ஒன்று டாஸ்மாக் குடோன்லேருந்து வருது, இன்னொன்று டைரெக்டாக கம்பெனிலேருந்தே வருது. அந்த எவ்வளோ வருதுன்றது கரெக்டான டேட்டா யார்கிட்டையுமே கிடையாது. டாஸ்மாக் வந்து இது இடி வந்து ஒவ்வொரு கடைக்கும் போயிட்டு அது டைரெக்டாக பண்ண போதா இல்லை சாம்பிள் டேட்டாவாக எடுத்து அதை பண்ண போதான்றது தெரியல, எப்படி அது நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் எவ்வளோ வந்து டைரெக்டாக கம்பெனிலேருந்து வருது, எவ்வளோ டைரெக்டாக குடோன்லேருந்து வருது அப்படின்ற விஷயத்துக்கான டேட்டா இல்லை. இப்போ இந்த சரக்குகள் வந்து ஒரு பர்டிகுலர் கம்பெனிஸ் கிட்டேருந்து வருதுன்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. குவாலிட்டி ஆஃப் லிக்கர்ன்றது தனியாக வச்சிரும், எலைட் ஒயின் ஷாப்பில் கிடைக்கிறதுன்றது தனியாக வைப்போம். அதுக்கே நம்ம கேள்வி கேட்கணும், இதில் வந்து யாருக்கு அந்த கான்ட்ராக்ட் போகுது, எந்த லிக்கர் ஃபேக்டரிக்கு அந்த கான்ட்ராக்ட் போகுது, எவ்வளோ பாட்டில்ஸ் வந்து வருதுன்னு, நீ இதை தான் குடிக்கணும்னு அவங்க திணிக்கிறாங்க. ஆமாம். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு இடையில ஒரு இதில் ஒன்று பார்த்தேன் நான்,
பட்வைசர் வந்து இங்கே வராதுக்கு ரீசன்னா பட்வைசர்கிட்ட கமிஷன் அதிகமாக கேட்டதுனால பட்வைசர் தேவையே இல்லை, நான் உனக்கு இங்கே நான் விற்கணும் எனக்கு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு பட்வைசர் கிளம்பிட்டாங்க. அவ்வளோதான் விஷயம் இல்லை, அதான் உண்மைதான். அதாவது என்னன்னா இவங்க வந்து பாட்டிலுக்கு இங்கே வாங்குற காசுலாம் இல்லை, அங்கேருந்தே அதாவது ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு பாட்டிலுக்கும் வரதுலேருந்தே அந்த மேலே இருக்க எல்லாருக்குமே போகுது காசு. அதில் டவுட்லாம் வேணாம். அதனால தான் ப்ரீமியமான பிராண்ட்ஸ் எல்லாமே இங்கே அதிகமாக புழக்கத்தில் இல்லாத காரணம். இன்னொன்று அதோட ரேட் வந்து இது இப்போ வந்து கவர்மெண்ட்டோட டேக்ஸ் கலால் வரிலாம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இப்போ வந்து ஒரு 200 ருபீஸ்க்கு ஒரு சரக்கு விற்கிறாங்கன்னா அதோட ஆக்சுவல் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் 20 ரூபா அந்த மாதிரி தான். ஓகே, மிச்சம் இருக்கிற காசு பாட்லிங் காஸ்ட் கொஞ்சம் தான், டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டும் கொஞ்சம் தான். எங்கே மேஜராக போகுதுன்னா கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக போகுது. இப்போ அவங்களோட பேஸ் ரேட், இப்போ ஒரு மாதிரி பெரிய பிராண்டோட பேஸ் ரேட்டில் மேலே இந்த டேக்ஸ் ஏற்றுனீங்கன்னா அது எங்கேயோ போயிருக்கும். அதனால புழக்கத்தில் கம்மியாக இருக்குது. நீங்கள் எலைட்டில் ஒரு சில ஐட்டங்கள் கிடைக்குது, நீங்கள் அதிலேயே கவனிச்சிங்கன்னா எதுலெல்லாம் மேனுஃபேக்சரிங் பெங்களூர்ல இருக்கோ அதே சரக்கு நீங்க வந்து காஞ்சிபுரத்தில் மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தாங்கன்னா அது ரெண்டுத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கிளியராக தெரியும். ஓகே ஓகே, அதே பிராண்டு அதே இதில் காஞ்சிபுரம் மேனுஃபேக்சரிங் வேற, பெங்களூர் மேனுஃபேக்சரிங் வேற. அதை வந்து யாருமே அட்ரஸ் பண்ணுறதே கிடையாது. காஞ்சிபுரத்தில் இருக்கிற டேஸ்ட் எவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்ட்டு சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். செய்கிற குவாலிட்டியும் சரியில்லைன்றது தான் பாயிண்ட். நம்ம ஏகப்பட்ட பிராண்ட் அதை சொல்லலாம். அந்த பெங்களூர் மேனுஃபேக்சரிங்க்கும் காஞ்சிபுரம் மேனுஃபேக்சரிங்க்கும் இருக்க வித்தியாசம் இது. மக்களுக்கு வந்து நீ வாங்குற காசுக்கு தரமான சரக்கும் கொடுக்கல, அதுலேயும் ஊழல் பண்ணுறோம். அதில் வந்து இதோட மோசமானது என்னன்னா இவங்க கன்சப்ஷன் அதிகமாகிறதுக்கு வழிவகுத்துது. அதாவது ஒரு குவாலிட்டியான ஒரு ஆல்கஹால் வந்து ஜனம் கன்சியூம் பண்ணாதப்போ அவங்க அது பத்தலன்ற ஒரு எண்ணம் வருது, அவன் இன்னும் மேற்கொண்டு அதை கன்சியூம் பண்ணுறதுக்கான சிச்சுவேஷன் அமைது. ஆல்கஹால் கன்சியூம் அதிகப்படுத்துறாங்க, சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஜனங்களோட காசு சம்பாதிக்கிற காசு கம்மி. அவங்க சம்பாதிக்கிறது ஒரு நாளைக்கு 500 1000 அந்த ரேஞ்ச் தான், அதில் பாதிக்கு மேலே நீ வாங்கிக்கிற. அவனுக்கு அதுக்கான உடம்பும் கெடுதல் அதிகமாகுது. இப்போ வந்து யாரும் மது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுலாம் சொல்லலை, புரியுது, எந்த அளவுக்கு நல்லதுன்றது எந்த அளவுக்கு கெடுதல் செய்யுதுன்றதுலாம் பிரச்சனை. நீ கொடுக்குற சரக்கு ரொம்ப கெடுதல் பண்றது ஒரு பிரச்சனை. இதுல ஊழல் பக்கம் வந்தோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்வளவு டைரக்டா ஃபேக்டரியில இருந்து வருது, அது நீ என்ன பிராண்ட் வருது, 100 ரூபா 150 ரூபாய்க்குன்னா இதுதான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விதி இருக்கு. இந்த விஷயத்துல இடையில வந்து இப்போ ஒரு பாட்டில வந்து நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அதோடைய அமௌண்ட்டை வந்து பாட்டில் திருப்பி கொடுக்கும்போது ரிட்டர்ன் பண்ணுவாங்க, ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா இது. ஆமாம் ஆமாம், ஸோ அதுதானே பண்ணாங்களே அவங்க. அது என்ன ஆச்சுன்னா இப்போ 20 ரூபா 10 ரூபாய்க்கு வாங்குறது பதில் 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கணும். அது நீ இல்லைப்பா எனக்கு பாட்டில் நீங்கள் 10 ரூபா மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோன்னு மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் அதுதான் சூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால ஒர்க் அவுட் ஆகல. நீங்கள் ஹில் ஸ்டேஷன் பக்கம் போனீங்கன்னா இப்பயும் அது நடைமுறையில் தான் இருக்கு. நடைமுறையில் தான் இருக்கு. சென்னையில் இந்த மாதிரி பகுதிகளில் க்ரௌடடான பாப்புலேஷனில் இருக்க இடத்துல வந்து பாசிபிள் கிடையாது, ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது. எத்தனை பேர் வாங்குறதுக்கு எத்தனை பேர் நிற்கிறாங்க, ரிட்டர்ன் பண்ணணும்னு எத்தனை பேர் நிற்கணும், அது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது. இந்த ஊழல் வந்து பேக் எங்கே வரைக்கும் போகுதுன்னா மேலே வரைக்கும் போகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 10 ரூபா எக்ஸ்ட்ரால எப்படி மினிஸ்டர் வரைக்கும் போகுதுன்றதோ அப்போ வந்து இந்த கரூர் கேங் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரு பிம்பம் இருந்தது. இப்போ திடீர்னு பார்த்தா மிஸ்டர் ரித்தீஷ்னு யாரோ ஒருத்தர் பேர் அடிப்படுது. இதனால் வரைக்கும் அவர் பேர் வெளியே அடிப்பட்டதே கிடையாது. இப்போ திடீர்னு ப்ரெஸ்லேருந்து ப்ரெஸ் பீப்புளெலாம் சொல்கிறாங்க, அவங்க ப்ரெஸ் பீப்புளுக்கெல்லாம் தெரியும் அவர் வந்து முதல் ஃபேமிலிக்கு நெருக்கமானவங்க அவங்க அப்படின்னு. கொஞ்சம் டெப்த்தாக போனோன்னா அவங்க வந்து வேளச்சேரியில் வந்து இருக்கும்போது பக்கத்து வீட்டில் இருந்தவர் தான் ரித்தீஷ்ன்றவர், அவரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, உதயநிதியோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், ஆனால் அவர் தான் இங்கே இல்லையே. லைக் இங்கே இடி ரைட் பண்ணும்போது 3 hours இடியை வெயிட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கே போனாருன்னு தெரியல, பார்த்தா லண்டன் போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அல்ல அப்ஸ்கான், ஆல் அப்ஸ்கான். அவ்வளோதான். இது வந்து இன்னும் டேஞ்சர், ஆக்சுவலாக அவர் இன்னும் டேஞ்சருக்கு தான் கொண்டு போய் யாராலுமே உண்மையிலே தப்பிக்கலாம் முடியாதுங்க. எங்கேயுமே தப்பிச்சுலாம் ஓட முடியாது இன்னைக்கு இருக்க காலத்தில். ஏதோ அந்த காலத்தில் இருந்ததுன்னா எங்கேயுமே வந்து அதாவது டிவி கூட இல்லாத காலத்தில் வேற. இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்தில் சேட்டலைட்டில் கேமரா இருக்குது, அந்த அளவுக்குலாம் போயாச்சு. யாராலுமே அப்படி தப்பிக்க முடியாது. அதே மாதிரி ட்ரெயில் இருக்கும், இவங்க எங்கே போனாலுமே தே லீவ் அ ட்ரெயில். நீங்கள் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போனாலும் அதுக்கான ட்ரெயில் இருக்கும், நீங்கள் அங்கே போய் பணம் செலவு பண்ணாலுமே அதுக்கான ட்ரெயில் இருக்கும், எல்லா ட்ரெயிலும் இருக்கும். இவங்களாம் அதுதான் ஸ்பெஷலிஸ்ட்டு. இடிலாம் அதுதான் அவங்களோட வேலையை, போய் தேடி கண்டுபிடிக்கிறது தான் வேலை. அதனால அவங்களுக்கு இப்போ கூட அவங்க எங்கே இருக்காங்களோ இவங்களுக்கு தெரியாமலாம் இருக்காது. அடுத்து ஆகாஷ் பாஸ்கர், இவர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது எல்லாருடைய பார்வையுமே அவர் மேலே தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே பெரிய படங்கள், அடுத்தடுத்து அப்டேட் அப்படிங்கும்போது யார் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்தாங்க, டமால் டமால் டமால்னு ஒரு பெரிய பெரிய அப்டேட் வருது. ஓகே, ஒரு ஆர்கானிக்கான விஷயமா இருக்குது சினிமா இண்டஸ்ட்ரிக்கு, தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஹெல்த்தியான விஷயமா இருக்குது. ஏன்னா ப்ராஃபிட் ஷேரில் வந்து அவர் படம் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு டாக் இருந்துச்சு.
அப்படியே ஆகாஷ் பாஸ்கர் அவங்க மேலேயும் இடி ரைட் போக ஆரம்பிச்சிருச்சு. இடி வந்து மணி எங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் அவங்க போவாங்கன்றது தான் பாயிண்ட். பணம் அது இல்லீகலான பணங்கள் எங்கெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் தேடிக்கணும், மோப்பம் பிடிக்கிறது தான் அவங்களோட வேலை. அவங்க டேரெக்டாக போய் ஒரு இடத்துல இது பண்ண முடியாது. ஏற்கனவே ஏதோ ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு எஃப்ஐஆர் ஃபைலே இருக்கணும், அதை பேஸ் பண்ணி ஆரம்பித்து அது தேடி போகும்போது இதெல்லாம் வந்து சைடாக வந்து மாட்டின விஷயங்கள். ஓகே. இப்போ இது வந்து இது ஏன் வந்து டாக் ஆஃப் த டவுனாக இருக்குன்னா, ஒரு ஷார்ட் ஸ்பேனில் திடீர்னு ஒருத்தருக்கு எப்படி இவ்வளோ பணம் வந்தது, இத்தனை நாள் எங்கே இருந்தார், இப்போ எப்படி அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து அப்படியே டைமென்ஷன் மாறுது. இதுக்கு பல ரீசன்ஸ் சொல்லப்படுது. அவர் அன்பில் மகேஷனோட மச்சான்னு சொல்லப்படுது, இது ஒரு ரீசன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கவின் கேரோட மருமகன் சொல்லப்படுது. அதனால அவருக்கு வருமானம் வந்த மாதிரி தெரியல. அவர் பேர் வச்சிருக்கிறதே டான் பிக்சர்ஸ் அப்படின்றது தான் இருக்கு. டான்னா DON இல்லை DAWN. விடியல். நான் உதயம் தான் நான் சொல்லுவேன், விடியல் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா, உதய் அவரோட லிங்க் எல்லாமே ரெட்ஜெயின்ட்டுக்கு தான் போகுதுன்னா கொஞ்சம் மாற்றி விடுவோமே, அது வந்து இன்னும் டீசென்ட்ரலைஸ் பண்ணலாமேன்ட்டு, எதை ஊழலை டீசென்ட்ரலைஸ் பண்ணலாமேன்ட்டு தான் இதை முயற்சியாக பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் இன்னொன்று வந்து இவர் மினிஸ்டர் ஆகிட்டாரு, துணை முதலமைச்சர் எல்லா நேரமும் கவனிக்க முடியாததுனால கொஞ்சம் வேலை பலுவை தள்ளி விட்டு இருந்த மாதிரி நான் பார்க்கறது. மாட்டிக்கிட்டார். அது என்ன இவங்களோட இது என்னன்னா வந்து, எனக்கு நான் பார்த்த வரையில் சொல்கிறேன்னா, ஒரு படத்தோட கலெக்ஷன் ஒரு அமௌண்ட் இருக்கும், அதை தாண்டி இவ்வளோ கலெக்ஷன் இருக்குன்ட்டு ஒயிட்டாக காட்டுறதுக்காக இவ்வளோ கலெக்ஷன் இருக்குன்ட்டு, அந்த படம் ஹிட்டு ஃப்ளாப் பண்ணுறதுக்குள்ள நான் போகலை. அந்த கலெக்ஷனை விட ஒரு பர்சன்டேஜ் அது ஹையராக காட்டி அதுக்கு இவ்வளோ மணி உள்ளே வந்திருக்க சிஸ்டம்குள்ளே இவ்வளோ மணி வந்து நேச்சுரலாக ஒயிட்டாக உள்ளே வந்திருக்க கணக்காட்டி இவங்க அந்த பிளாக்கை ஒயிட்டாக மாற்றுறாங்கன்னு நான் பார்க்குறேன். அதே மாதிரி இவங்க பணம் கொடுக்குறதும், அந்த இப்போ படத்துக்கு ஆகிற செலவை வந்து பணம் கொடுத்து வாங்குறதா இருக்கட்டும், இல்லை படத்தை ப்ரொடியூஸே பண்ணுறதா இருக்கட்டும், ஆகிற செலவுகளுக்கு ஒயிட்டில் எவ்வளோ கணக்காட்டுறது, பிளாக்ல வந்து எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, அதெல்லாம் இருக்குது. அதுவும் நம்ம கன்சிடர் பண்ணோம். இப்போ இதெல்லாம் வந்து இடி தோண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இங்கே தான் சிக்கல் ஆரம்பிக்குது. இவர் படம்லாம் யார் வந்து விற்கிறாங்க, இங்கெல்லாம் போகும். இப்போ மறுபடியும் சிவப்பு போதும் மாட்டுவாங்க. இப்போ இதனால தான் அவசரமாக வந்து ஸ்டாலின் அவர் டெல்லி போகிறாருன்னு நான் கருதுறேன். இப்போ ஒரு ஹாட் நியூஸ் அது கேட்டால் என்ன சொல்கிறாங்க, நித்தி ஆயோக்காக போகிறேன். இத்தனை நாள் எங்கே போயிருந்தீங்க, தமிழ்நாட்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வஞ்சிக்குது, அதனால நாங்கள் வந்து நித்தி ஆயோக்கே வந்து வஞ்சிக்கிறோம், நாங்கள் வந்து நிராகரிக்கிறோம் அப்படின்னு சொன்னவங்க மினிஸ்டர்ஸ் எப்பயாவது அனுப்புவாங்க. இப்போ டைரெக்டாக ஸ்டாலினே அவர் போகணுன்ற அவசியம் என்ன வந்ததுன்னு தெரியல. அங்கே அந்த மாதிரி எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸும் நித்தி ஆயோக் வாங்குற மாதிரிலாம் ஒன்றும் சொல்லலை. ஓகேங்களா, தமிழ்நாடு கவர்மெண்டோட ரெப்ரஸன்டேட்டிவ் போனால் போதும், புரியுது, சீஃப் மினிஸ்டர் போடணும்னு அவசியம் கிடையாது. ஆரம்ப காலகட்டத்தில் முதல்ல ஊழலில் மாட்டி, அதுவும் என்னன்னா எலெக்ஷன் டயத்தில் தான் ஆட்சி வந்து கலைச்சாங்க. ஸோ அதே நிலை தான் இப்போ, அதே சிச்சுவேஷன் மாதிரி தான் இப்போ தெரியுது. லா கொண்டு வந்து சட்டத்தை, அரசாங்கத்தை சும்மா கலைக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் கொண்டு வந்து எம்ஜிஆர் கூட சொல்லியிருப்பாரு. எம்ஜிஆரோட ஆட்சியும் ஒரு இதை சொல்லி தான் கலைச்சாங்க. ஆமா, சொல்லும் போது எம்ஜிஆர் நான் என்ன பண்ணிட்டேன், எதுக்கு பண்ணேன், என்ன தப்பு பண்ணிட்டு என்ன ஆட்சி கலைச்சாங்கன்ட்டு. அப்போ வந்து டிஎம்கேவும் காங்கிரஸும் சேர்ந்து தான் கலைச்சது. ஆமா, அதுக்கப்புறம் இவர் வின் ஆனதை பார்த்து காங்கிரஸ் வந்து திருப்பி ஏடிஎம்கே கூட வந்து சேர்ந்துட்டாங்க. இவர் டிஎம்கே வந்து அவங்க தான் வந்து காட்ஃபாதர் மாதிரி ஊழலுக்கு வந்து லைக் என்ன சொல்ல, இன்னும் நிறைய பேர் முன்னாடி ஊழல் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. சிஸ்டமேட்டிக்கா பண்றதுக்கு இவங்க தான் காட்ஃபாதர். இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க ஜெயலலிதா வந்து அதை வந்து டீசென்ட்ரலைஸ்ட் ஆக்குனாங்க ஊழல்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுமே அரெஸ்ட் ஆனாங்கல்ல, அவங்களே அரெஸ்ட் ஆனாங்க. இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா மாட்டிக்காம தப்பு பண்றது. எங்க அப்படின்னா, ஒரு காலத்துல வந்து டிஎம்கே வந்து அங்கங்க பகுதிகளில் திருடுவாங்க. இப்போ வந்து ஒரு ரோடு வேலை நடக்குதுன்னா அந்த ரோடு போகிற கான்ட்ராக்டரை மிரட்டி அந்த கவுன்சிலர் கொஞ்சம் பணம் வாங்கிப்பாங்க. அந்த ரோடு ப்ராப்பராக போட்டிருக்காங்கன்ற அப்ரூவ் பண்ணுறதுக்கு அதிகாரிகள் வந்து அப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சில அமௌண்ட் போகும், இவங்க கொடுப்பாங்க. அது காலப்போக்கில் மாறி பர்சன்டேஜாக மாறிச்சு. ஏடிஎம்கே பீரியடில் டிஃபால்ட்டாக கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு 20% வரணும், 27% வரணும் அப்படின்னு கணக்கு வந்தது. அது 40 கூட போனதாக சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்னு தெரியல. இங்கே என்ன தப்பு நடந்ததுன்னா, ஏடிஎம்கேக்கு இங்கே என்ன வித்தியாசம்னா, ஏடிஎம்கேல அந்த கொள்ளை நடந்தாலும் ஈவனாக கடைசியில் இருக்கிறவங்க வரைக்கும் பிரிஞ்சு போகும். யாரும் எதிர்த்து ஃபைலும் பண்ண மாட்டாங்க, பிரச்சனையும் கொண்டு வர மாட்டாங்க. இன்னொன்று வந்து இவ்வளோ தான் போக போகுதுன்னு உறுதியாக தெரியும். ஸோ கோட் பண்ண போகிறது அதுக்கு தகுந்த மாதிரி தான் கோட் பண்ணுவாங்க. அரசு ஜனத்தோட வரி படம் தான், இந்த இத்தனை லட்சம் கோடி ரூபா கடனாக இருக்குது, அதனால தான். ஓகேங்களா, அதே சமயம் வேலை கரெக்டாக நடந்துடும். ஓகே, இவ்வளோதான் போக போகுதுன்னு தெரிஞ்சிடும், எல்லாருக்கும் போய் சேர்ந்துடும். இங்கே என்ன நடந்துச்சு, அதே பாலிசியை ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு, அதாவது கலைஞர் மாதிரி ஃபாலோ பண்ணாமல் ஜெயலலிதா மாதிரி ஃபாலோ பண்ணார். யார், ஸ்டாலின் அவர். மொத்தமாக மேலே எடுத்துப்போன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் மேலே எடுத்துனாங்க. ஆனால் கீழே இருக்கிறவங்க சம்பாதிக்கிறது நிப்பாட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது. புரியுது.
வேலை நடந்திருக்கும், மேலே கொடுத்துருந்தாலும் இங்கே வேலை நடக்கணும்னா காசு கொடுத்து தான் அவனோட சுச்சுவேஷன் உருவாயிடுச்சு. அது டிஎம்கே இதுதான் அவங்க வேலையே. ஓகே, ஊழலில் வந்து நார்மலைசேஷன் பண்ணுறது தான் அவங்க வேலை. அதுதான் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னைக்கு சொந்த குடும்பத்தில் பையன் மாட்ட போகிறான்ற தெரிய வரும்போது நிலைமை மாறுது. அந்த பயம் வந்து அவங்களுக்கு முன்னாடி 2G விஷயம்லாம் பார்த்துருப்போம். அப்போ கூட அது வந்து மகளோட நண்பர்ன்றனால நீ முடிச்சுட்டு வாப்பா, முடிச்சோடனே அவனை கட்சியில் ஏற்றுக்கிறேன், நீ அது வரைக்கும் முடிச்சுட்டு வாங்க. அவர் போய் கம்புலாம் சுற்றி ஏதோ பண்ணிட்டு வந்துட்டார். இன்னைக்கு மறுபடியும் அந்த கேஸை எடுத்துக்கிறதுக்கு அது ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அதாவது என்ன, அந்த அந்த ஊழல்லாம் இன்னும் பெரிய ஊழல், லட்சம் அப்பயே லட்சம் கோடி ரூபா ஊழல். 2G அதாவது காற்றலைய காற்றை வித்து காசு சம்பாதிச்சிருக்கானுங்க. அப்பயே உங்க ஆள் பேசிருக்காரு. அதெல்லாம் யோசிக்க கூட முடியாதுங்க. இதுல பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குல்ல, ஸோ அவருமே உள்ள இருக்கிறதா ஒரு தகவலுமே இருக்குல்ல. ஏன்னா ரத்தீஷ் அவர்களை நல்லபடியா அனுப்பி வச்சது அவர் தான் அப்படிங்கிற ஒரு தகவலுமே இருக்கு. நமக்கு எக்ஸாக்டான ரிசல்ட் இது என்னன்றது நமக்கு தெரியாது. ஆனா இதுல என்னோட பார்வை என்னன்னா, இவங்களுக்குலாம் யார் தைரியம் கொடுக்கறதுன்னு இருக்குல்ல, அங்கதான் இவங்க இருக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில நம்ம பண்ணி தப்பிச்சிடலாம். இவங்களோட தைரியம் எங்க இருந்தது? இவங்களோட தைரியம் கிடையாது. கையில பணம் இருந்தா மட்டும் தைரியம் வந்துடாது. பவர் இருக்கிறதுனால தான் அந்த தைரியம் வருது. ஏன்னா பணம் வந்து ஓரளவு தான் போகும், பவர் அதுக்கு மேலேயும் போகும். புரியுதுங்களா? அதுதான் இவங்க அந்த தைரியத்தினால தான் இவங்க இந்த ஆட்டம்லாம். ஓகேங்களா? அந்த ரீசெண்டாக அவரோட வீடு ஒன்று ஈசிஆர் பக்கத்தில் எங்கேயோ கட்டுறத 300 கோடி ரூபாய்க்கு ரத்தீஷ் அவர் கட்டின வீடை வந்து ஃபோட்டோலாம் எடுத்து பார்த்தேன் நான். அது மீடியாவில் வந்தது. அது அவர் பேரில் தான் இருக்காங்கன்னா நமக்கு தெரியாது. அது இடி தோண்ட உண்மை வந்ததுக்கப்புறம் தான் உண்மைகள் வெளியே. டாஸ்மாகில் எத்தனை லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்குன்னே நமக்கு தெரியல. இடி வந்து 1000 கோடி ரூபான்னு சொன்னது ஒரு விஷயத்துல. பாட்டில் அட்டை இருக்குல்ல, அட்டையுமே கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஒயின் ஷாப்ல இருக்கக்கூடிய அட்டையுமே ஒருத்தவர்கிட்ட தான் போகுமா. எப்படிலாம் நடக்குது பாருங்க. அந்த ஒரு இப்போ நம்ம பாட்டில வச்சு ஒரு விஷயம் சொல்லி அடுத்த அட்டை இருக்கு. ஸோ ஒட்டு மொத்தமாக இன்னும் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிற கேள்வியாக தானே தெரியும். ஏன்னா வந்து இதுல மெயின் மேட்ரு இவங்க சிக்கினது எங்கன்னா, டெண்டர்ஸ் விடுறதுல இருக்கிற முறைகேடுகள். பார் டெண்டர்ஸ் ஒரு பக்கம், அதுக்கெல்லாம் ப்ரூஃபே இல்லாமலாம் இருக்கு. ஆமா, அது அப்ரூவ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்ரூவ் பண்ணாம சும்மா ரன் இருக்குது ஒரு பக்கம். இதுல பிரச்சனைனா வந்து இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஆளுங்க பாதிக்கப்படுவாங்க. அத்தனை பேரை வந்து அது இன்னொரு பிரச்சனை, மெயின் பிரச்சனை இதுல எங்க அட்ரஸ் ஆகுதுன்னா, இத்தனை பேரை விசாரிச்சு முடிக்கிற வரைக்கும் ரிசல்ட் வராது. அத்தனை வருஷம் ப்ரொலாங் ஆகும். இது வந்து டிஎம்கேக்கு பாசிட்டிவ். நான் இங்கே நெகட்டிவ் என்ன பார்க்குறேன்னா, இவங்க வந்து டெண்டர், அதாவது பாட்டிலுக்கு, அதாவது லிக்வரோட பர்ச்சேஸ்க்கு டெண்டர் அங்கேயே ஊழல்லாம் இருக்குது. ஓகே ஓகே. அதே மாதிரி இத்தனை கம்பெனிகளுக்கு அப்ரூவல் இருந்தாலும் எந்த கம்பெனிலேருந்து எவ்வளோ வால்யூம் வாங்குறீங்க, டிமாண்ட் எவ்வளோ இருக்குது, வால்யூம் எவ்வளோ வாங்குறீங்கன்ற விஷயங்கள்லாம் இருக்குது. அது ஏன் அங்கே ஒரு சைடு ஃபேவரபுளாக இருக்குது, இந்த மாதிரி பாயிண்டில் இங்கெல்லாம் மாட்டுறாங்க. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்வளோ வால்யூம் வந்து டைரெக்டாக கடைக்கு வருது, எவ்வளோ வால்யூம் வந்து குடவுன் வந்து வருதுன்றது. இங்கே டிஸ்பியூட்டை கண்டுபிடிச்சாலே நான் பெரிய வால்யூம் மாட்டோன்றேன். நம்ம வந்து இப்போ வெறும் 10 ரூபாய் மட்டும் பேசுகிறோம். 10 ரூபா ஒரு நாளைக்கு 1 கோடி பேர் குடிக்கிறாங்கன்ட்டு எதிர்கட்சி தலைவர் சொல்கிறார், திரு எடப்பாடி அவர் சொல்கிறார். ஒரு நாளைக்கு 10 கோடினா ஒரு வருஷத்துக்கு, ஒரு மாதத்துக்கு 300 கோடி, ஒரு வருஷத்துக்கு வந்து 36,000 கோடி, 4 வருஷத்துக்கு அதுவே லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே தாண்டி போச்சு. ஓகேங்களா? இந்த லட்சம் கோடி இது வந்து வெறும் பாட்டில் மட்டும், மற்றதெல்லாம் நம்ம எதுவுமே நம்ம சேர்க்கல. பாதி கணக்கில் வராமல் வருதுன்னு நம்ம சொல்லிட்டோம். அது எத்தனை லட்சம் கோடி வரும்னு நமக்கு தெரியல. இப்போ இந்த 1 லட்சம் கோடி மட்டும் எடுத்துப்போம். இது எங்கெல்லாம் போச்சுன்னு அவங்க தேடுவாங்கல்ல, திருப்பி போய் எப்படி சிஸ்டம்குள்ளே வந்திருக்குன்னு. அப்போ எவ்வளோ பேர் மாட்டுவாங்க பாரு. புரியுது. ஒரு ஹிமாலய ஊழல், இது வரைக்கும் வந்து இந்தியாவில் யாருமே செய்யாத ஊழல். இது வந்து அவங்க மட்டும் செஞ்சாங்கன்னா எல்லாருமே செஞ்சுருக்காங்க. ஆனால் மாட்ட போகிறது இவங்க. ஏன்னா இவங்க முக்கியமான காரணம் இதில் இருக்க. இன்னைக்கு ஆட்சி பண்ணுறது இவங்க சரி செஞ்சுருக்க முடியும், ஆனால் பண்ணலை. இவங்க அதை நம்பி தான் நிறைய விஷயங்கள் செஞ்சாங்க. இதை வந்து வைட் ஆக்கிறதுக்கு சினிமாலெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வேற எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு போக போக தெரியும். பெரிய இது காத்துட்ருக்கு, வேட்டை காத்துட்ருக்கு. அதுவும் பெரிய பெரிய தலைங்க சிக்கும். டெல்லியில் நடந்ததெல்லாம் ஒன்றுமே இல்லைன்றது தான் இப்போது வர ரிசல்ட்லேருந்து தெரியும்.